எண்ணத்தில் நலமிருந்தால் எல்லாம் சிறக்கும். ஜோதிடர் பொய்க்கலாம், ஜோதிடம் பொய்க்காது. கார்த்திகை தருவது கல்வியா, செல்வமா, வீரமா? அதிபதி சூரியன். கணம் ராட்சச கணம். பிடிவாத குணம், ஆக்ரோஷம், போட்டியிடும் குணம், யாருக்கும் கட்டுப்படாத குணங்களால் ராட்சச கணம் என்று அழைக்கப்படுகிறது. மரம் அத்திமரம். சவாலான பிரச்சனைகளை உறுதியான மன வலிமையோடு செயல்படும் தன்மை, ஆன்மீகமே மன நிம்மதி மற்றும் மன அமைதியை தரக்கூடியது என்ற தத்துவத்தையும், பொறுமையாக செயல்படுவது, தன்னம்பிக்கை போன்ற நல்ல குணங்களையும் வெளிப்படுத்துகிறது. மிருகம் பெண் ஆடு. பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மை, தாய்மை மற்றும் குடும்பத்தை பேணி காக்கும் குணம், விடாமுயற்சி, உணவு விஷயங்களில் அதிக அக்கறையுடன் செயல்படுவது போன்ற குணங்களை வெளிப்படுத்துகிறது. பறவை மயில் மற்றும் காகம். கம்பீரம், தைரியம், தந்திரம், புத்தி கூர்மை, சுய சிந்தனைகளுக்கு முக்கியத்துவம் தருவது, வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணங்களையும் ஆனந்தம் மற்றும் மகிழ்ச்சியை மற்றவர்களுடன் பகிர்ந்து வாழும் தன்மையை வெளிப்படுத்துகிறது. இது பொதுவான குணங்களாகும். கார்த்திகை முதல் பாதம். பொதுவான குணங்களோடும் தந்திரமாக செயல்பட்டு காரிய வெற்றி பெறுதல், புகழ் மற்றும் சமுதாயத்தில் நல்ல மரியாதையை எதிர்பார்க்கும் குணம் கொண்டவர்களாகவும், பூர்வீக சொத்துக்கள் கொண்டும், பிறந்தவுடன் தந்தைக்கு நல்ல தொழில் மேன்மையால் சொத்துக்கள் வாங்கும் யோகம் தந்தைக்கு கொடுப்பவர்களாகவும், அரசு மற்றும் தொழில் துறைகளில் முதன்மை மற்றும் சிறப்பாக செயல்பட்டும் அனைவரையும் சர்வ சமமாக மதிக்கும் பண்புள்ளவர்களாகவும், தன் செல்வங்களை குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக சுபவரியம் செய்தும், குடும்பம் மற்றும் தொழில் எதிரிகளை நெஞ்சிடம் கொண்டு அடக்கும் வல்லமை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். கார்த்திகை இரண்டாம் பாதம். பொதுவான குணங்களோடும் கடின உழைப்பு, சிக்கன மற்றும் சேமிக்கும் எண்ணங்கள், தந்தை மகன் உறவுகளில் கசப்புத்தன்மை, ஆன்மீக எண்ணங்கள், கலைகளில் ஆர்வம், அதிக பொறுப்புணர்வு, சொத்துக்கள் வாங்கும் யோகம் கொண்டவர்களாகவும், தனக்கென்று வாழாமல் தன் குடும்பத்திற்காக சொத்துக்கள் சேமித்தும் அதிக சுப விரயங்கள் செய்தும், தன் குடும்பம் மற்றும் தொழில் எதிரிகளை மன்னித்தும் மறக்காமல் தேவைப்பட்டால் நேரடி தாக்குதல் ஈடுபடும் நெஞ்சிலும் கொண்டவர்களாகவே இருக்கிறார்கள். கார்த்திகை மூன்றாம் பாதம். பொதுவான குணங்களோடும் நிதானம், பொறுமை, தலைமை நிர்வாகம், ஆடம்பர பிரியர்களாகவும், கலைகளில் ஆர்வம் கொண்டும், சுய முடிவுக்கே அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர்களாகவும், அதிக நண்பர்களோடும், தொழில் மற்றும் வேலை இடங்களில் புதுமை சிந்தனையோடு செயல்பட்டு புகழ் மற்றும் தனிப்பெரும் சக்தியாக செயல்பட்டும், குடும்பத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதிக சுபவரையம் செய்தும், தன் குடும்ப எதிரிகளை அரவணைத்தும் மீறினால் தன்னுடைய மற்றொரு சிம்ம குணத்தை வெளிப்படுத்த தயங்க மாட்டார்கள். கார்த்திகை நான்காம் பாதம். பொதுவான குணங்களோடும் ஆலய பணிகள், தர்ம சிந்தனைகள், ஆடம்பர வாழ்க்கையில் ஆர்வம், சமூகத்தில் அதிக செல்வாக்கு கொண்டும், எடுத்த முடிவில் உறுதியாக நிற்பவராகவும், தொழில் அல்லது வேலை செய்யும் இடங்களில் தனித்துவமாக செயல்பட்டு காலம் உள்ளவரை புகழோடு வாழ்பவர்களாகவும், தன் குடும்பத்திற்கு அதிக சுபவரியம் செய்து மகிழ்ச்சியோடு உல்லாசமாக வாழ்பவர்களாகவும், தன் குடும்பம் மற்றும் தொழில் எதிரிகளை அரவணைத்தும் மீறினால் சட்டத்தின் முன் மண்டியிடச் செய்வார்கள். கார்த்திகை செல்வம், வீரம், கல்வி என்ற படிநிலையிலே உள்ளது என்று கூறி விடைபெறுவது உங்கள் ஆதி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.